மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பு. மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்டத்தால் தான் டங்ஸ்டன் சுரங்க ஏல அதிகாரம் மாநில அரசிடமிருந்து பறிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை பேசிய வீடியோவை பகிர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் கனிம வள திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் எதிர்க்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஏலம் விட வேண்டும் என்று பேசவில்லை. வீடியோ வெளியானது குறித்து அதிமுக எம்பி தம்பிதுரை விளக்கம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு. மேலூர் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழக்கையும் கொண்டாடிய கிராம மக்கள். வங்கக்கடலில் 24 மணி நேரமாக ஒரே இடத்தில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட். 6 மாதங்களுக்கு நீக்கப்படுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திமுக எந்த அழுத்தமும் தரவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. விசிகாவின் நலன்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததாலேயே நடவடிக்கை என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு விளக்கம். தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. தொடர்ந்து 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் மன்னர் பரம்பரை என்றும் விளக்கம். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் முடிவதால் மத்திய அரசு நடவடிக்கை. கட்சி ரீதியாக பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி முடிவு. கோவில்பட்டி நகரையே திரும்பி பார்க்க வைத்த தாய் மாமன்களின் சீர்வரிசை. சகோதரி மகளுக்காக லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 150க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுக்கள். சென்னை மலர் காட்சிக்காக உதகையிலிருந்து புறப்பட்ட செடிகள். 6 லட்சம் மலர் செடிகள் சென்னை வருகின்றன. அகஸ்தியர் அருவி பகுதியிலேயே மாசடையும் தாமிரபரணி நதி. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கவனமாக இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. மும்பையில் தறிகெட்டு ஓடிய மாநகர பேருந்து. நடைமேடை மீது ஏறியதில் 4 பேர் உயிரிழப்பு. காஷ்மீர் பனிப்பொழிவு உற்சாகமாக கொண்டாடும் சுற்றுலா பயணிகள். மணாலியில் பனியில் விளையாடி மகிழும் மக்கள்.
வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தும் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் தொடர்பான விவகாரத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகள் பறிபோகும் போதே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்தவித கடிதமே எழுதவில்லை மத்திய அரசுக்கு. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்கங்கள் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் இதனை எதிர்த்து கடிதம் எழுதியதாகவும் உரத்த குரலில் விளக்கமளித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது பேசிய இபிஎஸ், மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிமுக உயிரை கொடுத்து போராடும் என ஆவேசமாக முழக்கமிட்டார். ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை நடக்காது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதும் கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் அனுப்ப வேண்டுமா என வினவியதும் காரசார விவாதம் சிரிப்பலையுடன் முடிந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆவேச பேச்சை தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வேகமாக பேசுவதால் எதையோ சாதித்ததாக நினைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். அவர்கள் பார்வையில் அது அப்படி இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். கனிம திருத்த சட்டம் வந்தபோதே நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அரசின் தனி தீர்மானத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார்.